வணக்கம். டெல்லி உச்சநீதிமன்றத்தில் திமுகவுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு. என்ன தீர்ப்பா? முதல்வர் வார்த்தையை கேட்ட உடனே நீதிபதிகள் கோவம். நாங்கள் வாபஸ் வாங்கலை. நெருங்க முடியாத இடத்தில் செந்தில் பாலாஜி என்கிட்ட 100 கோடி வரைக்கும் பேர பேசினாங்க. இது எல்லாம் செய்திகள். இந்த செய்திக்கு பின்னாடி என்ன இருக்குது அதுதான் நம்ம பேச இருக்கோம். உங்கள் டாக் வித் முத்தலீஃப். நான் உங்கள் வீரமணி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஹை பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ப்ரொமோஷனாக இருக்கும். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். ஆனால் நேற்று கூத்த பேசலாமா இல்லை இன்றைக்கி உள்ள கூத்த பேசலாமாங்கிற மாதிரி தான் இன்றைக்கி செய்தி நிறுவனங்கள் எல்லாமே போயிட்டுருக்கு. அதில் குறிப்பாக இப்போ பார்த்துட்டு வந்த செய்தி என்னென்னா, போலீஸ் நெருங்க முடியாத இடத்தில் செந்தில் பாலாஜியா? அண்டார்டிகா அமேசான் காடுகளுக்கு போயிட்டாரா? என்ன மாதிரி தமிழன்? நீதிபதி கேட்ட கன நொடியிலேயே கோவப்பட்ட அரங்கம். அது நீதிமன்றம்ப்பா, அரங்கம் போட்டிருக்கீங்கன்னு இந்த மாதிரி பல்வேறு செய்திகள் போயிட்டுருக்கு. மக்களுமே இது பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்னங்கிறது தெரிஞ்சுட்டு இருக்கணும். அதுதான் நம்மளுடைய முதல் இது. இந்த திமுக உச்சநீதிமன்றத்தில் போட்டிருந்த இந்த இடைநீட்டு மனு, அந்த மனுவில் குறிப்பிட்ட விஷயங்களில் நீதிபதிகள் அவர்களே இது தவறு பண்ணியிருக்கீங்க, இது விவரம் தெரியாமல் திமுக போட்டுட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை பேசப்பட்டதா எல்லா போட்டிருக்காங்க. வில்சன் அவர்களும் வெளியே பல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த மனு வாபஸ் வாங்கப்பட்டிருக்கிறதா அல்லது தள்ளுபடியா, எப்படி பார்க்குறீங்க? வில்சன் ஒரு சிறந்த வழக்கறிஞர் அப்படின்னு போன இதிலெல்லாம் உருட்டிக்கிட்டு அவருக்கு இதெல்லாம் கொடுத்தாங்க. அவர் எதில் சிறந்தவர்ன்றதை இன்றைக்கி நீதிமன்றம் பார்த்துடுச்சு. காலம் சாதகமாக இருக்கும் பொழுது ஜெயிக்கிறது ஜெயிப்பு இல்லை. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே எதை பிரதானப்படுத்தி கொண்டு போயிருக்கணும் இவர்கள் என்றால், ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சை பிரதானப்படுத்தி கொண்டு போயிருக்கணும். ஆனால் இவர்களுக்கு வழக்கமாக விஜய் மேலே கோபம். அது நீங்கள் மேடையில் பேசிக்கலாம். ஆர்எஸ் பாரதி அரசியல்வாதி, அரசியல் ரீதியாக அணுகிறார், நீங்கள் வழக்கறிஞர். அப்போ எதை கோர்ட்டில் கொண்டு போய் வைக்கணுன்றது ப்ராக்டிஸ். நீங்கள் போயிட்டு ஒரு ஆர்எஸ் பாரதி ஆசைக்கும் உதயநிதி ஆசைக்கும் ஸ்டாலினுடைய ஆசைக்கும் இதுவாக போய் குற்றவாளி விஜய்னு போய் சொன்னீங்கன்னா, நீங்கள் சொன்னீங்கன்னா கேட்டுக்கிறதுக்கு நான் நீதிபதினா உங்களை மாதிரி இதுவா ஒரு குற்றவாளியா அவருன்னு கேட்டிருக்காரு. அவர் குற்றவாளியா? எஃப்ஐஆர் பேர் இருக்கா? படிச்சிங்களா? உங்கள் இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க. அரசியல் மேடையாக இதை பயன்படுத்தாதீங்க. அவர் குற்றவாளி. அப்போ அப்படி போயிடுச்சு வழக்கு. அவர் குற்றவாளி இல்லை, இல்லாத ஒருத்தர் குற்றவாளின்னு என்கிட்ட பதிவு வேறு பண்ணுறீங்க. அப்போ என்னத்தை படிச்சுட்டு வந்தீங்க நீங்கள்? அதனால் நீங்கள் அவரை போகக்கூடாது, அவரை என்ன பண்ணணுன்றது உச்சநீதிமன்றம் கட்டுப்படுத்த முடியுமா? நிர்வாகத்துக்குள்ள தலையிட முடியுமா? அதனால் அரசியல் மேடைகளில் பேசலாம் இங்கே கொண்டு பேசாதீங்கன்னு முடிச்சு விட்டாங்க. அப்போ இவர்களுக்கு இந்த வழக்கில் எதை பிரதானப்படுத்தணுன்றதில் மிஸ் பண்ணிட்டாங்க. எடுத்த உடனே நீங்கள் இதை கொண்டு போனோன்னே அதுலேயே வச்சு சாத்தி அமுச்சு விட்டாங்க. அப்புறம் நீங்கள் என்ன கேட்டீங்க? வழக்கு தள்ளுபடியாக வாபஸ் வாங்க. நீதிமன்ற நடைமுறைகளில் ஒரு வழக்கை தள்ளுபடி பண்ணுறோன்னு நீதிமன்றம் சொல்லிச்சுன்னா, முறைப்படி வழக்கறிஞர் அந்த வழக்கை நாங்கள் வாபஸ் பண்ணிடணும். இதெல்லாம் விவாதத்துக்குரிய பொருளே கிடையாது. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, வில்சன் அவர்கள் சொன்ன வார்த்தை, ஆக்சுவலாக அவர் எம்பியும் கூட உச்சநீதிமன்ற எக்ஸ்பீரியன்ஸ் அவர் சொன்னது, இது திமுகவுக்கு பின்னடைவோ இது வழக்கு தள்ளுபடியோ கிடையாது, நாங்கள் வழக்கை வாபஸ் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிங்க. அதுக்கு ஒரு காரணம் வர சொல்கிறாங்க. அதாவது உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பு இந்த என்கொயரி கொடுக்கும்போது 33வது பேஜில் சொன்ன வார்த்தைகள், 3 பேர் இருக்காங்க, இந்த ஒரு கமிட்டி இருக்காங்க, இந்த மாதிரி இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அங்கே போய் நீங்கள் முறையிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. நாங்கள் அங்கேயும் போய் முறையிட போகிறோம், இது கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட்டு நீங்கள் அங்கே பார்த்துக்கோங்கன்னு தான் ஜட்ஜி சொன்னது. ஆனால் இதில் என்ன இருக்குன்னு தெரியாமலே செய்தியாளர்கள் நீங்கள் தான் விஜய் அவர்களே கரூருக்கு நாங்கள் போகக்கூடாதுன்னு சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காப்புல. அதில் என்ன ஒரு வார்த்தை சொன்னார்னா, நீங்கள் பத்திரிகையாளர் சொல்லிட்டாங்க, ரைட்டு, கோர்ட்டு விஜய் குற்றவாளின்னு நீ எப்படி சொல்லலான்னு கேட்குது. ஆமாம், கேட்குது. அது கேட்டு தான். ஆனால் அந்த கேள்வி ரிப்போர்ட்டரும் கேட்கல. கோர்ட்டு நீங்கள் கேட்காம கண்டிப்பாங்களா? படிச்சிட்டிங்களான்னு ஏன் கேட்குறாங்க? நீங்கள் இந்த கேள்வி கேட்கீங்க. அங்கே நடந்தது வில்சன் அவர்களே பேசுனது. ஏற்கனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 10 லட்சம் பேர் கொடுத்துட்டாப்புல, விஜய் அவர்களும் 20 லட்சம் கொடுத்துட்டாப்புல அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல, மாண்புமிகு முதல்வர் அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னும் ஆட்சி போல அப்படிங்கிற இதுலேயே இருக்கு, இன்னும் அந்த கனவுலேயே இருக்காங்க. அந்த மாதிரி இருக்காங்க. இது அந்த கமிட்டிகிட்ட நாங்கள் கொண்டு போய் கொடுக்க போகிறோம், கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட்டும் நாங்கள் போடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த வழக்கை நம்ம பார்த்துட்ருக்கோம். திமுக லாயர் விங் எப்போவுமே ஸ்ட்ராங்கு. அதில் பல இடங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஸ்ட்ராங்குங்க. நான் திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறேன்.
ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் இப்போ எல்லா பலமும் அதிகாரமும் இருக்கும்போது ஜெயிக்கிறதுன்றது கோர்ட்டு ப்ரொசீடிங் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அது எப்படி எப்படிலாம் ஜெயிப்பாங்கன்னு. நீங்கள் சாதாரண விஷயத்தில் கூட ஒரு வழக்கை எப்படி கொண்டு போகணும் என்ன பண்ணணும் உங்களுடைய கோபத்தையும் ஆத்திரத்தையும் கொண்டு போய் அங்கே கொட்டியிருக்கீங்க. அவசரப்பட்டாங்க. ஜட்ஜிங்க வந்து இன்னும் இதுவா அவங்களுக்கு வேலை. அதில் தான் அவங்க எடுத்துட்டாங்க பாயிண்ட்டை. அவர் எங்கெங்க குற்றவாளி எங்கே சொல்லியிருக்கு அந்த ஒரு பாயிண்ட்ல இந்த மனுவே தள்ளுபடியாக அம்மா வரும். வேற என்ன குற்றவாளியே அவர் இல்லைன்றப்போ அவர் குற்றவாளி அவர் போகக்கூடாது கொடுக்கக்கூடாதுன்னா நீங்கள் எப்படி கொண்டு போயிருக்கணும் சார்? இந்த வழக்கில் வந்து பிரதான இது உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு. தாவேகா என்கிற கட்சியும் அதன் தலைவர்களும் அந்த கூட்டத்தில் நடந்ததும் தமிழக அரசு அவர்கள் குற்றச்சாட்டும் இது ரெண்டும் ஒவ்வொருத்தர் மேலே ஒருத்தர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எங்களுக்கு இது தேவையில்லை, இது அரசியல் ரீதியான விஷயம். எங்களுக்கு தேவை அந்த 41 மக்கள் அவர்களுக்கான அடிப்படை உரிமை, தங்களுடைய உறவினர்கள் எப்படி இறந்தாங்க அவர்களுக்காக நீதி வேணுன்றது அதை தான் நாங்கள் பார்க்குறோம். அந்த அடிப்படையில் தான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறோம் தான் அதில் இருக்கும். ஆமாம். இதில் நீங்கள் சொல்ல வேண்டியது நீங்கள் உங்களுடைய பிரே என்னவாக இருக்கும், இந்த மாதிரி வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது, அதில் பிரதான இதுவாக இந்த அரசியல் பல விஷயங்களை சம்மந்தப்பட்டது தாவேகா, அதனுடைய தலைவர் விஜய் அவர்கள். அப்போ அவர் வந்து இந்த மாதிரி சாட்சிகளை போய் பார்க்கறது இது பண்ணுறது அது தாவேகாவுடைய கட்சியுடைய இதுவாக தான் பார்க்கப்படும். அப்போ சாட்சிகளை குழப்பற வேலை பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் பிரதானமான இந்த விஷயத்தில் எஃப்ஐஆரில் குற்றம் சாட்டப்பட்ட ஆதவ அர்ஜுனா அவர்கள் இது மாதிரி ஒரு பழியை வைக்கிறாரு. இது வந்து இந்த வழக்கு விசாரணை நடைமுறைக்கு எதிரானது. அவர் வைக்கிற பழி இது வந்து பெரும்பாலான அந்த மக்கள்கிட்ட போய் சேரும், 41 பேர்கிட்ட போய் சேரும். இப்படி தான் நீங்கள் கொண்டு போகணும். இவங்க அவசரப்பட்டு வேற விதமான வார்த்தைகளை கொடுத்ததோட இவங்களுக்கு இருக்கிற கோபத்தை வச்சுக்கிட்டு இவர் சொல்லியிருப்பார் ஆர்எஸ் பாரதி அவன் குற்றவாளின்னு சொல்லு அப்படின்னு. போயிட்டு குற்றவாளி விஜய் எப்படி அங்கே போகலான்னா அவங்க நீங்கள் சொல்கிறதுக்கு திமுக கேட்குறாங்க அவங்க. கண்டிப்பான. அதனால தான் அது இதாகிடுச்சு. இன்னொன்று நாங்கள் வாபஸ் வாங்கியிருக்கிறோம் தள்ளுபடியெலாம் கிடையாது. கோர்ட்டு நடைமுறை தெரிந்த பத்திரிகையாளர்களுக்கு அது தெரியும். எவனும் அங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். இருப்பாங்க கேட்கறதுக்கு வர மாட்டாங்க. ரைட்ண்ணே. இது ஒரு உரம் இருக்க காலையில் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களுடைய பேச்சு. முதல் விஷயத்தில் வந்து கீர்த்தனா அவர்கள் அமைச்சர் பண்ண விஷயத்தில் நாங்கள் உடனடியாக ஆய்வுக்கு வந்து நாங்கள் சொல்லிட்டோம். முதலமைச்சர் அலுவலகத்துலேருந்துமே யாருமே ஆய்வுக்கு போகக்கூடாது, தேவையில்லாத ஆய்வுக்கு போகக்கூடாதுங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்காரு, முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு. இவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அப்படி சப்பக்கட்டின மாதிரி அந்த விஷயத்தை கொண்டு போன மாதிரி தெரியுது. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை அவர் க்ளீனாக சொன்னார். சப்பக்கட்டப்பட்டல அவர் சொன்னது ஒரு துறையை சீர்திருத்திய பிறகு அதற்கு பிறகு ஆய்வுக்கு போய் தான் போனால் தான் கரெக்டாக இருக்கும். அதை விட்டுட்டு போய் பேசுறது பண்ணுறதெல்லாம் வந்து தேவையற்ற சர்ச்சையை ஏற்படுத்தும். அதனால் போகாதீங்க அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்கார், அறிவுறுத்தியிருக்கார். கீர்த்தனா அவர்கள் அவருடைய தொகுதி கீழே வர்ற பள்ளின்றதுனால ஒரு ஆர்வத்தில் ஏதாவது செய்யணுன்றதுக்காக போயிருக்காங்க. அதில் என்ன நடந்துன்றத எங்களுக்கு தெரியாது, இப்படி தான் அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம வெளிப்படையாக பார்க்குறோம், வீடியோ இன்னும் லைவில் தான் இருக்குது. ஒரு குழந்தை, அந்த குழந்தைய வந்து அவங்களோட தன்னம்பிக்கையை உடைக்கிற அளவுக்கு உண்டான வீடியோவை தான் நம்ம பார்க்குறோம். அதில் வந்து டாமினேஷன்ஸ் தான் அதிகமாக இருந்த மாதிரி தெரிஞ்சு, குழந்தைக்கு கழிப்பறை இல்லாமல் அடக்கிக்கிட்டு உட்கார்றதும், அந்த பீரியட்ஸ்க்கான அந்த பேடு கொடுக்காம அந்த மிஷினே இல்லாமல் இருக்கிறதும் அவருடைய தன்னம்பிக்கை பாதிக்காதா? இல்லை, அதை இவங்க காமிக்கல. இல்லை, நீங்கள் காமிச்சது என்னவோ அதுதானே நீங்கள் பேசப்படும் பொருள். இப்போ இவங்களுடைய துறையை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நான் உங்களை கேட்கல, இதுக்கு பொங்குறவங்களை கேட்குறேன். ஆமாம், அதுக்கு அன்பில் மகேஷ்லாம் உதயநிதிலாம் அப்படி பொங்குறாங்களே, அந்த குழந்தை பீரியட்ஸ் வர டைமில் பேடு அங்கே இருக்கணுன்றது தான் இது. ஆமாம், அங்கே இல்லையே, அதை அவர்கள் தன்னம்பிக்கை அதுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கீங்க, தன்னம்பிக்கை குலைக்காதான்னு கேட்குறேன். ரெண்டாவது, கழிப்பறை போக முடியாத ஆண் குழந்தைகள் கூட எங்கேயாவது செவத்தை பார்த்து அடிச்சுட்டு வந்துடுவான். பெண் குழந்தைகள் போக முடியுமா? அடக்கி பண்ணால் என்ன ஆகும்? கிட்னி ஸ்டோன் வரும். அப்படி போன குழந்தை தானே விளாத்திக்குள்ளே பாதிக்கப்பட்டிருக்கா. அப்புறம் வீட்டிலேருந்து போனால் அவ்வளோ. அப்போ பள்ளிகளில் கழிப்பறை இல்லை, இருக்கிற கழிப்பறையும் சுகாதாரமான முறையில் இல்லைன்னா அந்த இன்ஃபெக்ஷன் யார்? நீங்கள் பாரத பிரதமரோட ஒரு திட்டமே வீடுகளுக்கே கழிப்பறை வேணும். நீங்களாம் யார்? இன்னைக்கு உட்காந்து நடிக்கிறீங்க உட்காந்துக்கிட்டு. சரி, கீர்த்தனா பண்ணது நான் ஏற்கனவே விமர்சனம் பண்ணியாச்சு. அந்த அம்மாவுக்கு அடிப்படையே புரியல, அது புரியவும் புரியாது. ஏன்னா அவர்கள் வளர்ந்த விதம் அப்படி. அவர்கள் வந்து ஒரு இடத்துல படித்தாங்க, அதை வேலைக்கு சேர்ந்தாங்க, ஐபேக்கில் இருந்தாங்க, அப்படியே வந்தாங்க. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா என்ன மாதிரியே எல்லோரும் வரணும், நான் வர முடியும் போது உங்களால் வர முடியாதா, அந்த எண்ணம்லாம் இருக்குது. அப்படிலாம் கிடையாதுங்க. உலகம் பலவித கலவைகளால் ஆனது. ஏன் ஒருத்தர் தண்ணி கேன் போடுற வேலை பண்ணுறாரு, ஏன் ஒருத்தர் காய்கறி இது பண்ணுறாரு, ஏன் நீ படித்து நீ பேங்க் வேலைக்கு போகலான்னு அவர்கிட்ட போய் கேட்க முடியுமா?
அதற்கான சூழ்நிலை அவர் வாழ்க்கையில் அமையவே இல்லை. படிச்சிருக்கு பலருமே இன்னைக்கு சொமோட்டோ ஸ்விக்கில அவர் இல்லையா? ஏன் இருக்கிறாங்க? ஏன் அவர்களால் ஒரு வங்கி வேலையிலையோ இல்லை ஏதோ ஒரு இதுலையோ ஏன் அவர்களால் போக முடியல? முதல்ல அவர்களுக்கு தெரியாது. ம். இதே ஒரு வங்கியில் வேலை செய்கிற வீட்டு பிள்ளையா இருந்தால் இந்த எக்ஸாம் எழுதணும், இதை பண்ணணும், இதை நோக்கி படி அப்படின்னு கொண்டு போவாங்க. ஒரு Guidelines டாக்டர் பிள்ளையன் டாக்டர் ஆகிறான். அப்போ இந்த சூழ்நிலை எதையுமே பார்க்கறது கிடையாது. எல்லாரும் அப்துல் கலாம் ஆயிடணும். ஒரு பையன்ட்ட அப்பா சொல்லுவார், வயசில் அப்துல் கலாம் பேப்பர் போட்டு எப்படி இன்றைக்கி இதானா தெரியுமா, நீலாம் அப்படி இருக்கேன்னு. அப்துல் கலாம் வயசில் நீ வீட்டில் உட்காந்து பெஞ்ச் தேய்ச்சின்னு இருக்கிற, அப்போ ஒன்று என்ன சொல்கிறதுன்னு. அதனால் அந்த மாதிரி வந்து கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் சூழ்நிலைகள் அமையும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றதை பொறுத்துலாம் இருக்குது. தமிழ் மீடியத்தில் படிக்கிற குழந்தைகளுக்கு ஆங்கிலன்றது சும்மா ஒரு துணை பாடம் மாதிரி தான். ம். வெறும் ஒரு அறிமுகம் தான். அது அறிமுகத்திலேயே அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். மனப்பாடம் தான் பண்ண முடியும். அவங்களுக்கு புரிகிற மாதிரி எப்படிங்க மொழி ஏற்றுக்க முடியும்? நான் குரான் ஓத சொன்னப்போ ஓதிட்டேன், 30 வருஷம் முடிச்சிட்டேன். ஆனாலும் எனக்கு என்ன கோபம் வந்துச்சுன்னா, நான் ஏன் இதை படிக்கணுன்ற கோபம் வந்துச்சு. எனக்கு புரியலையே. என் மொழியில் இல்லாத ஒரு இதுவை வெறும் எழுத்துக்களை வச்சு நான் ஃபுல்லாக ஓதிடுவேன். ஆனால் எனக்கு அதில் என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியலையே. தெரிய மாட்டேங்குது. குரான் தமிழாக்கலாம் அப்புறமா தான் வந்துச்சு. நான் என் காலத்துலலாம் கிடையாது. அப்போ படிச்சிருப்போம், வந்திருந்தா ஆர்வம் இருந்தால் தான். அப்போது இன்றைக்கும் வரட்டுத்தனமாக தான் பெரும்பாலும் அது ஆலிம் பட்டம் பெற்றவர்கள் மட்டும் தான் அந்த அர்த்தம் தெரியுது. அர்த்தத்தோடு படிச்சிருப்பாங்க. மற்றபடி 100க்கு 90 இஸ்லாமியர்கள் குரான் படிப்பது அவர்கள் வழக்கமான நடைமுறையில் படிச்சுட்டு இருக்கிறாங்க, சமஸ்கிருதம் இது மாதிரி. அப்போ புரியணும்ல. எனக்கு அந்த வயசில் அந்த கோபம் வந்துச்சு. நான் ஏன் இது பண்ணணும்? ஏன் நீ ஏன் பண்ணக்கூடாது? அல்லாஹ் தான் எல்லாருக்கும் பொதுவானவர்ல. ஏன் நான் தமிழில் என் தாய்மொழி அல்லாஹ்வுக்கு புரியாதா? நான் தமிழில் இது பண்ணுறேன்ட்டுலாம் நான் அற படிக்கிறேன்னாங்க. அப்போ இந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு ஆங்கிலன்றது இது எனக்கு அரபி எழுத்து மாதிரி தான் அவங்களுக்கு இருந்திருக்கும். எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு ஆங்கிலம். எனக்கு எங்கள் அப்பா கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தாரு அர்த்தத்தெல்லாம். நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். கார்பரேஷன் ஸ்கூல் தான். எத்தனை பேருக்கு அவங்க அப்பா உட்காந்து சொல்லிக் கொடுப்பாங்க? எத்தனை பேருக்கு? நான் டான் பாஸ்கோ ஸ்கூலில் ஃப்ரீ கிளாஸ் ஈவினிங்கில் நான் போய் கலந்துக்கிட்டேன். அங்கே ஒரு ஆங்கில வாத்தியார் ஏழை பிள்ளைங்களுக்கு எடுத்தாங்க. அவங்க என் வாழ்க்கையில் நான் அப்போ தான் டெஸ்க்கு பார்க்குறேன். அங்கே உட்காந்து ஒரு டேபிளில் உட்காந்து பெரிய போர்டில் எழுதுறதெல்லாம் நான் அப்போ தான் வாழ்க்கையில் பார்க்குறேன். ஈவினிங் டியூஷனில் அப்போ அருமையான ஒரு ஆங்கில வாத்தியார் சொல்லிக் கொடுத்தாரு. புரிஞ்சுது. எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்? எத்தனை பேர் அதை நோக்கி போவாங்க? அது ஒரு கேள்வி. அப்போ எந்த வாய்ப்புமே கொடுக்காம நீங்கள் வந்து சென்ட் பீட்ஸில் படிக்கிற ஒரு பையனையும் ஒரு அரசு பள்ளியில் படிக்கிறவங்களையும் ஒன்றா வந்துட்டு நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் உங்களுக்கு இருக்கணும்னா அவிஸ் யுவர் ஃபாதர்னா வாட்ஸ் யுவர் ஃபாதர்ஸ் ப்ரொஃபஷன்னு கேட்டால் புரிகிறதான் மாணவர்களுடைய இது. இல்லைண்ணா, அந்த ஏஜில் சொல்லிக் கொடுக்குற விஷயமே வாட் ஆர் டூயிங் யுவர் ஃபாதர் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. உங்கள் வாட் ஆர் ஃபார் டூயிங் ஃபாதர் தான் அங்கே சொல்லி, ஏன்னா டூயிங்கிற வேர்டு தான் அது இந்த டேர்முக்கு என்ன செய்கிறாங்கிற வேர்டு. வாட்ஸ் யுவர் ஃபாதர்ன்றது வழக்கமாக இன்றைக்கி அதெல்லாம் அமெரிக்கன் இங்கிலீஷு அது இதெல்லாம் இல்லை இன்டர்வியூ போகிற ஸ்லாங் அது. ஆமாம். அப்போ வாட்ஸ் யுவர் ஃபாதர்ஸ் ப்ரொஃபஷன் அப்படின்னா கூட ஓரளவுக்கு அது யார் 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்களுக்கு, இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற பசங்களுக்கு. இது குழந்தை. அதுகிட்ட போய் உங்கள் புலமையை காட்டுறீங்கன்னா நான் என்ன கேட்குறேன், அறிவியலில் ஒரு பாடத்தில் ஏம்மா 9 கிரகங்கள் என்ன சொல்லு, ரைட்டு, ஏம்மா 9 கிரகம் ஏன் இந்த மாதிரிம்மா. அப்புறமா பாடம் படிப்பதுன்றது மனப்பாடம் பண்ணக்கூடாது, புரிஞ்சுக்கணுமா, புரிஞ்சுட்டு படிச்சின்னா வரும் அதெல்லாம். இது நீங்கள் காட்சிப்படுத்தி அந்த குழந்தைய இது பண்ணி கை கட்டி நிற்கிது அந்த குழந்தை. கையை எடுத்து நிமிந்து நில்லுமா, இன்றைக்கி நான் உன்ன மாதிரி இருந்த ஆள் தான் நான் அமைச்சராக இருக்கிறேன், வாழ்க்கையை தைரியமாக எதிர்கொள்ளணும். இல்லை இவங்கள பண்ணியார் தானே சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறது அதோட மோசமாக இருக்குது. கான்வர்சேஷன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அது என்ன மாதிரியான வேர்டு அப்படிங்கிற மாதிரியான விஷயம்? இந்த மாதிரி விஷயங்களில் தான் அவர் முதல்வர் கண்டிச்சார், போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. உங்கள் தொகுதியில் இருக்கிற பள்ளினா ஃபஸ்ட்டு கழிப்பறை அடிப்படை வசதிகள் இருக்குதா ஆய்வு பண்ணணும். ஆசிரியர்கள் எல்லாம் வந்திருக்காங்களா, பிள்ளைகள் வருகை கரெக்டாக இருக்கா, இதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய ஆய்வு. உள்ளுக்குள்ளே போயிட்டு வகுப்பு எடுக்கிறோன்னா சிலபஸ் பற்றி நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். இன்றைக்கி சிலபஸில் தான் பிரச்சனை. நீட்டு முதற்கொண்டு சிலபஸ் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஏன் அவர்களால் முடியுது, ஏன் இவர்களால் முடியும், மும்மொழி கொள்கையிலையும் சிலபஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ இது பற்றி அடிப்படை புரிதலே இல்லாமல் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சுன்றதுக்காக எல்லாருக்கும் அதை பொருத்தி பார்க்க முடியாது. நான் ஆட்டோ ஓட்டின்னு தான் நீ மீடியாவுக்கு வந்துட்டேன், நான் ஏன் இன்னும் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிற, நான்லாம் பார்த்தியா நீ வந்துட்டா, வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஏதோ எனக்கு ஒரு புற சூழ்நிலை அமைஞ்சது, ஏதோ அப்படி ஒரு தொடர்பு கிடைச்சது, எனக்கு ஒரு எழுத்தில் ஆர்வம் இருந்தது, இதனால எல்லாரும் அப்படி வந்துட முடியுமா? எப்போவுமே நமக்கு கிடைச்சின்றதை வச்சுக்கிட்டு அடுத்தவர்களை பார்க்கக்கூடாது. விதி விலக்குகள் அல்ல, பொதுவான ஒரு சமூக அக்கறை இதோடு தான் எல்லாத்தையும் பார்க்கணும். அப்போ அந்த குழந்தைக்கு என்ன கல்வி கிடைச்சிருக்கு, அதற்கு என்ன வகையான ஆங்கில இது கிடைச்சிருக்கு, அதுலேருந்து தான் நீங்கள் அந்த குழந்தைய அணுகணும். நீங்கள் அதனால தான் அது ஒரு பெரிய விவாத பொருளாக மாறிச்சு. அதுக்கு இவங்க சொன்ன பதில் தான் எனக்கு இன்னும் அதிர்ச்சி.
நானும் இப்படி தான் கஷ்டப்பட்டு தான் படித்து ஆங்கிலம் இதில் வந்தேன். நீங்கள் என்ன மட்டம் தட்டுறீங்கன்னு சொல்கிறது. அப்போ எப்படி இது? அப்போ நீங்களும் இப்படி கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னா அந்த கல்வி முறை தப்புன்றதை நீங்கள் முதல்ல ஏற்றுக்கணும். ஆமாம், உங்களுக்கே கிடைக்கல, இன்னை வரைக்கும் அது இவர்களுக்கும் கிடைக்கல. அப்போ இதை மாற்றுவதற்கு நீங்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சரோட உட்காந்து, சார் எனக்கு இப்படி இந்த மாதிரி இது சார், இதில் என்ன செய்யலாம், சிலபஸில் எப்படி கொண்டு வரலாம், இன்றைக்கி இருக்கிற பசங்க ஐக்யூ ஜாஸ்தி, அப்போது எல்கேஜி யூகேஜியில் இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ்ன்றதை ஒரு இது பாடமாகவே நம்ம பண்ணலாம் சார், இப்படி நான் நினைக்கிறேன் அப்படின்னு பேசுனீங்கன்னா நீங்கள் பெரிய ஆள். ஏன்னா உங்கள் கஷ்டத்துலேருந்து நீங்கள் நிவர்த்தி பண்ண பார்க்குறீங்கன்னு. உங்கள் கஷ்டத்துக்கு வச்சுக்கிட்டு அங்கே கொண்டு போய் அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? எத்தனை குழந்தைகள் உங்களை மாதிரி வர முடியும்? உங்களுக்கு ஒரு சன் டிவியில் வேலை கிடைச்சது, அங்கேருந்து சில தொடர்பு கிடைச்சது, ஆதவர்ஜினா தொடர்பு கிடைச்சது, ஐபேக் தொடர்பு கிடைச்சது, போனீங்க வந்தீங்க, ஏதோ ஒரு வகையில் இதாக இருக்குது. நீங்களே நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும். ஆமாம், நினச்சி பார்த்துருக்க மாட்டேங்க ஜெயிப்புன்னு சொல்லிட்டு, நினச்சி பார்த்துருக்க மாட்டேங்க அமைச்சராகன்ட்டு. அப்போ இது எல்லாமே திடீர்னு கிடைக்கிறது தான். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு கிடைச்சது எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாரும் அப்படி வரணும் அப்படின்னா. நான் பேப்பர் போட்டேன் சின்ன வயசில், ஜனாதிபதியாக ஏன் ஆக முடியலன்னா, அது பைத்தியக்காரத்தனமா. அவர் சின்ன வயசில் பேப்பர் போட்டார்னா அவருடைய முயற்சி, பல விஷயங்கள், அவர் வாழ்க்கையில் கிடைச்ச வாய்ப்புகள், அவர் ஜனாதிபதி அளவுக்கு போனார். அதுக்காக எல்லாரும் அப்துல் கலாம் ஆகிட்டா என்ன? எல்லாரும் பால் விற்பனையாளர். ஆனால் சட்டை எவன் தைக்கிறது, எவன் அயன் பண்ணுறது, எவன் காய்கறி விற்கிறது, எவன் இல்லைண்ணே. ஒரு 5 சிலபஸ் இருக்கக்கூடிய அல்ல 5 சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய இருக்கிற ஒரு கிளாஸ் ரூம்லேயே எல்லாருமே 5 சப்ஜெக்டில் இதாக இருக்க முடியாதுல்ல. ஆமாம், ஒருத்தரும் ஒரு சில சப்ஜெக்டில். உலகம் பல சிந்தனைகளால் ஆனது, பலவித உழைப்புகளால் ஆனதுதான் உலகம். இங்கே யாரையும் தாழ்த்த முடியாது. எல்லாம் நான் தான் திரும்பி சொல்லுவேன், தற்கூரின்னு சொல்கிறது நீங்கள் அந்த மாதிரி வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை. ஏன்னா கார் ஓட்டுறவருக்கு காரை பற்றி தெரியும், உட்காந்து போகிற முதலாளிக்கு கார் ஓட்ட தெரியாது. அப்போ கார் டிரைவரை பொறுத்த வரைக்கும் முதலாளி தற்கூரியா? முதலாளி 10 கார் வச்சுட்டு 10 பேர் வேலை கொடுப்பாரு, அந்தளவுக்கு அவருக்கு திறமை இருக்கும். அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் கார் ஓட்டுற ஒரு இதுவா? ஒருத்தன் படகு ஓட்டி கதை தான் நான் சொல்லுவேன். படகு ஓட்டிகிட்டே போவான், பண்டிதர் ஒருத்தர் போயிருப்பார், இதிகாசம் படிச்சியா, அது படித்தா இது படித்தான்னு கேட்பார். இல்லை சாமி, நமக்கு எங்கள் சாமி வாழ்க்கையே எப்படி போயிடுச்சு, தப்பு பண்ணிட்டேடா, வாழ்க்கையில் பாதி போயிடுச்சே, இந்த இதிகாசம் படிச்சியா? இல்லை சாமி, மீதி வாழ்க்கையும் போச்சடா. அப்புறம் அவங்க கேட்பான், சாமி உங்களுக்கு நீச்சல் தெரியுமான்னு. தெரியாதுடா அம்பி, உங்கள் வாழ்க்கையே போச்சு. என்னடா ஆச்சு? படகுல ஓட்ட விழுந்துச்சு, எனக்கு நீச்சல் தெரியும், நான் தப்பிச்சிக்கிறேன். அப்போ இங்கே யார் தற்கொலை? படகு ஓட்டுறவன் ப்ரொஃபஷனு, அவன் நீச்சல் தெரிஞ்சு வச்சுருக்கான். இவருக்கு ப்ரொஃபஷனு இது வேதம் இதெல்லாம், ஆனால் இவருக்கு நீச்சல் தெரியணும்னு அவசியம் இல்லை. இப்போ அவர் லாஸ்ட்டில் படகுகளோட சேர்ந்து மூழ்கிட்டார். அதனால் இப்படி தான் அப்படி தான் கிடையாது. இது ஒரு பெரிய தத்துவங்க இந்த கதை. வெளியில் பார்த்தா சாதாரணமாக தெரியும். அந்த மாதிரி தான் வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். அதனால் கீர்த்தனா அவர்கள் அடிப்படையில் தன்னுடைய குணாதிசயத்தை மாற்றிக்கணுன்றதை என்னுடைய, அவங்கள நான் குற்றம் சொல்லலை, அவங்களுடைய குணாதிசயம் இந்த சமூகத்தை பார்க்குற பார்வை தன்னுடைய வளர்ச்சியை வச்சு பார்க்கக்கூடாது. இல்லை, அடிக்கடி அவங்க மீது வரக்கூடிய விமர்சனமே பார்த்தீங்கன்னா, ஈவன் தோ அந்த யார் பிரைபு கொடுத்தா, அந்த கம்பெனிக்காரங்க ஆந்திராலேருந்து கொடுத்துருக்க மெயிலில் பிரைபே இல்லைங்கிறாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் கீர்த்தனா அவர்கள் வந்துட்டாங்க, அவங்க மேலே இருக்கிற அந்த காழ்ப்புணர்ச்சியில் கண்டபதி பேசுகிறாங்க. நான் எப்போவுமே ஒரு விஷயத்தில் உறுதியாக இருப்பேன், எது தப்போ அதை மட்டும்தான் பேசுவேன். எல்லாத்தையுமே தப்புன்னெலாம் நம்ம சொல்ல முடியாது. அவங்க வந்துட்டாங்க, ஒரு துறைக்கு அமைச்சராக வந்துட்டாங்க, அவங்களுடைய ஒர்க்கு பண்ணியிருக்காங்க. துறைமுகம் இதெல்லாம் எம்ஓவி போட்டாலும் அதுக்கு எவ்வளோ 1000 கோடி ரூபான்றதெல்லாம் பேசி பண்ணுறாங்க. போக போக வளர்ச்சி அடைவாங்க. எடுத்த உடனே எக்ஸ்பர்ட்டெல்லாம் ஆக முடியாது. நீங்கள் கார் வாங்கி ஓட்ட கற்றுக்கிட்ட உடனே நல்லா ஓட்டிட்டீங்களா? இன்றைக்கி நீங்கள் ஓட்டுறதுக்கும் நீங்கள் லைசன்ஸ் எடுத்து ஓட்டினப்பவும் இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? நீங்கள் ஹைவேஸில் ஓட்டிட்டு போவீங்கல்ல? ஆமாம். அன்றைக்கி நீங்கள் ஹைவேஸில் ஓட்டு போயிருந்தால் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். அதனால் எல்லோரும் நடைமுறையில் தான் ஓட்டுறதுக்கு முயற்சி பண்ணலாம். இவங்க பண்ணுற முயற்சிங்கிறது கிளர்ச்சியை உண்டாக்குற அளவுக்கு நீங்கள் அப்படி முடிவு பண்ணிக்கிறீங்க. இதை பாருறா, ஒன்றும் இல்லாத கார் வாங்கிட்டு ஓட்டுறதை பாரு. இல்லைன்னா ஒரு குற்றச்சாட்டு நம்ம சொல்லும் போது அந்த குற்றச்சாட்டை நியாயமான குற்றச்சாட்டை நீங்கள் காருக்கே நான் மறுபடியும் வர்றேன். தெருவில் போகிறீங்க, எதிரில் ஒரு கார் வருது, நீங்கள் உங்களுடைய ப்ராக்டிஸில் உங்களுக்கு தெரியும் 2 சைடும். ஆமாம். நீங்கள் வாட்டில் போய்கிட்டே இருப்பீங்க. புதுசாக வாங்கினவங்க அவங்க நீங்கள் என்ன தான் வா வா வான்னா கூட வரவே மாட்டாங்க. எட்டி பார்த்து இந்த சைடு பார்த்து மொல்லமாக தான் வருவாங்க. கேமரா இருக்கும்ல, என்ன ஏன் வண்டி வந்தேன், பொம்பளைங்க வண்டி ஓட்டினாலும் இப்படி தான் நம்மளாம் சொல்லுவோம். இது எல்லாமே நம்மளுடைய பொது புத்தி. அவங்க ஒரு மினிஸ்டர், ஏன் கீர்த்தனாகிட்ட மட்டும் போகிறீங்கன்றதான் என்னுடைய கேள்வி. பண்ணட்டும், பார்ப்போம். இந்த மாதிரி விமர்சனங்கள் நம்ம அவங்களுக்கான ஒரு தெளிவு உண்டாகிறதுக்கு சொல்லுவோம். கேட்டால் கேட்கட்டும், கேட்காட்டி போட்டோம், அதையும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ரைட்ண்ணே. தமிழ்நாட்டில் எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் அதுக்கு விமர்சனம் சொல்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியும். இந்த விஷயத்தில் விமர்சனமே கடந்து போயிட்டார் எங்கள் அண்ணன் திருமா.
டக்குன்னு கடந்து போயிட்டார். எப்போ அது அவங்க அமைச்சர்கிட்டே கேட்டுக்கோங்க, என்ன எதுக்காக இந்த வேலையை பண்ணாங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கடந்து ஏன்னா அவர் சமூகத்தை பற்றிலாம் தெரியாது அவருக்கு. டக்குன்னு கடந்து போயிட்டார். அவரை பற்றி அடுத்து பேசணும். இதுக்கிடையில் நேற்று ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குண்டத்துக்கு போட்டார்ல. என்கிட்ட ஒரு 7-8 பேர் பேசிட்டாங்க. 100 கோடி ரூபா வரைக்கும் பேசினாங்க, 500 கோடி ரூபா வரைக்கும் பேசிட்டாங்க, பேரம் பேசிட்டாங்க. நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய குண்டத்துக்கு போட்டார். 500 கோடின்னு சொன்னார். ஆமாம், கிட்டத்தட்ட 7 பேர் சேர்ந்து பேசியிருக்காங்க. பேசி 500 கோடின்னு சொன்னார். 500 கோடி 100 கோடி ரூபாய்க்கு இந்த மாதிரி கணக்கு பண்ணி பேசியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னது. இது மட்டும் இல்லாமல் டக்குன்னு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை தூக்கி இது அவர் அனிதா ராதாகிருஷ்ணனோட நெருங்கிய நண்பருங்கிற மாதிரி தான் என்கிட்ட பேசவும் செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு குண்டத்துக்கு போட்டிருக்காப்புல. இது ஒரு புறம் இருக்குது. இன்றைக்கு ஏடிஎம்கே நடத்தின கூட்டத்தில் ஆற்காடு எம்எல்ஏ சுகுமார் அவர்கள் மிஸ்ஸிங், வரல, கலந்துக்கல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. என்னைக்கு ராஜினாமா பண்ண போகிறாரு தெரியல. கேசி வீரமணி அவர்களும் கலந்துக்கலாங்கிற ஒரு வார்த்தை. சனிக்கிழமை அவங்களை எதிர்பார்க்கலாமா? அதான் தெரியல. இது எந்த சைடு பேரம் நடக்கு, இதுக்கு பேர் என்னடாங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இது ஒரு வேலையாகவே பார்க்கப்படுது. எப்படி பார்க்குறீங்க? இது மிக மிக தவறுன்னு தான் பார்க்குறேன். நான் தான் சொல்லிட்டேன், நேற்று கூட சொல்லியிருந்தேன். அதிமுக வந்து நாங்கள் அதிமுக விட்டு எங்களுக்கு வந்து எடப்பாடி பிடிக்கல. ஏன்பா பிடிக்கல? திமுகவோட கூட்டணி வச்சுக்க முயற்சி பண்ணார். சரி வச்சுக்கிட்டா என்னப்பா, கூட்டணி ஆட்சி தானே, என்னங்க பேசுகிறீங்க? அதிமுக எப்பேற்பட்ட கட்சி? புரட்சித் தலைவர் எதற்காக கட்சி ஆரம்பித்தார்? ஆமாம், நோக்கம் என்ன? புரட்சித் தலைவி என்ன பாடுபடுத்தினாங்க? 28 நாள் ஜெயிலில் போட்டாங்க. அப்போ அவங்க வந்து அவங்கெல்லாம் கட்டி காத்து வளர்த்த கட்சி துரோகிகளோட போய் சேரலாமா? கரெக்ட். என்னப்பா பண்ணலாம்? அதான் நான் விலகிறேன். எதில் இருந்து? அதிமுகவில் இருந்து. என்ன இப்போ தான் அதிமுக மேலே அவ்வளோ அக்கறையாக பேசுனேன். இல்லை அது வந்து அவர் பண்ணது தப்புன்றான். சரி, அப்போ நீ தப்புனா உள்ளே இருந்தானே போராடணும். இல்லை நான் சரி தாவேக்கால போய் சேர்ந்துட்டார். சேர்ந்துட்டு என்ன சொல்கிறாரு? அதிமுக அழிகிறது, அழியும் நிலைக்கு வந்து விட்டுது. என்னையா நீ இப்போ தான் அங்கே உள்ளே இருந்துக்கிட்டு அதிமுக மேலே அக்கறைலாம் பேசுனேன், அது பேசுனேன், எம்ஜிஆர் வளர்த்து. பிரச்சனை என்ன? அக்கறை பக்கத்தில் பனையூர் இருக்குது, அந்த அக்கறை கழிஞ்சு போய் பனையூர் ஆயிடுது. அப்போ உங்களுக்குன்னு மந்திரி பதவி, வெற்றி இதெல்லாம் கொடுத்தால் சொகுசாக இருப்பீங்க. ஆளுங்கட்சி எம்எல்ஏவாவது இருக்கணும். உங்களை அடையாளம் காட்டின கட்சியை தேவைப்பட்டால் புரட்சித் தலைவர்னு பேசுவீங்க. தேவையில்லைன்னா தூக்கி போட்டுட்டு இன்னொரு கட்சியில் வந்துட்டு அழியிறத வேடிக்கை பார்ப்பீங்க. அழிக்கிற வேலையை பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் அதிமுக மேலே அக்கறை உள்ளவர்கள். அதிமுக திமுகவுடன் கூட்டணி வைத்ததனால் கோபம் கொண்டு தாவேக்காக்கு போயிட்டு நாங்கள் நம்பணும். செங்கோட்டையனை 50 வருஷமாக அந்த கட்சியில் வச்சு பாதுகாத்து 8 தடவை எம்எல்ஏ ஆக்கி அவர் அமைச்சராக்கி அந்த அளவு கொண்டு வந்த கட்சியை நீ போயிட்டு அவர் கொக்கரிக்கிறார். மேடையில் இருந்துக்கிட்டு அதிமுக அழிஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க. ஆதவ அர்ஜுனா பேசினா அர்த்தம் இருக்குது. ஏன்னா அவருக்கும் அதிமுக சம்மந்தம் இல்லை, அவருக்கும் எதுக்குமே சம்மந்தம் இல்லை, தாவேக்காக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் அவர் அதிமுக திட்டிகிட்டே ஏதாவது பேசிகிட்டு இருக்காருன்னா அது வேறு விஷயம். செங்கோட்டையன் நன்றி இருக்கா? அரசியல்வாதிகளுக்கும் நன்றிக்கும் கிஞ்சித்தமும் இது இல்லை, அரசியல்வாதிக்கும் விசுவாசத்துக்கும் கிஞ்சித்தும் அப்படின்னா புரியாது நம்ம ஆட்களுக்கு. துளியும் கூட அவர்களுக்கு சம்மந்தம் இல்லைன்றதுக்கு பலரும் உதாரணம். இன்னைக்கு பேசிட்டு உதயகுமார் கூட நாளைக்கு போயிடலாம். அதனால் அரசியல்வாதிகளுக்கும் அவர்களுக்கு பேச்சுக்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு எம்எல்ஏ தான் போயிருப்பாருன்றீங்களோ? இருக்கலாம். அப்போது அரசியல்வாதினா அவனுக்கு லாபம் ஒன்று தான் குறிக்கோள். அதனால் இவர்கள் எல்லோரும் சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒருத்தர் போனா போட்டோம் போடா அப்படின்ற மாதிரி அவர் உக்காந்துட்டு இருக்காரு. நடுவில் யாரும் கட்சியை காப்பாற்றுற வேலையை ஈடுபடுற மாதிரி தெரியல. ஆனால் இந்த கூட்டம் எதுக்காக பண்ணுறாரு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த கூட்டம் வந்து இப்போ கண்டிப்பாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பொதுச் செயலாளரால் தன்னுடைய வேலையை என்ன பண்ணணும்? கூட்டம் போட்டு பாட்டு பேசிட்டு தானே இருக்காரு. நேற்று வந்து பேசப்படுற ஒரு கருத்து வந்து டிடிவி அவர்களை இணைச்சிக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எவனா சொல்லுவான், அதை பத்திரிகாரம் போடுவான். அதெல்லாம் இல்லை, நேரடியாக அந்த நிர்வாகியை டிடிவி அதிமுக இணைக்கிறது, அண்ணாமலை அதிமுக தலைமை தாங்கலாம். அவர் முனிசாமி பாருங்க, பேஜிவுக்கு பலர் பேசுவான், எழுதுவான். அதெல்லாம் நம்ம விவாத பொருளாக. நேற்று நிர்வாகி நேரடி பேட்டி கொடுத்துட்டாப்ல. எந்த நிர்வாகி? டெல்டாவில் உள்ள நிர்வாகி. யார்? அதிமுகவோட நிர்வாகி. யார் அவரு? அதிமுக ஒன்றிய செயலராக பதவியில் இருக்காரு. அவர் எந்த மாவட்டத்தில் இருந்தாரு? டெல்டா மாவட்டத்தில் இருந்து. டெல்டாவில் இருக்கிறவனா சொல்லுவாரு இந்த மாதிரி டிடிவியை இணைச்சிக்கலாம். முன்னாடி கோவப்படுவார் பொதுச் செயலர், இப்போ கோவப்படல. அவர் சரியப்பா அவர் வேற ஒரு கட்சி நடத்துறாருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பொறுமையாக தான் கேட்டுட்டு இருந்தாரு அப்படிங்கிற கருத்தை தான் சொல்லிடுறாரு அவர். அது ஒருத்தர் சொல்றதை வச்சுக்கிட்டு அதிமுகவில் டிடிவி இணைப்பார் நம்ம எப்படி விவாதம் பண்ண முடியும்? இல்லை இணைப்பார்னு விவாதம் இல்லைண்ணே. அவர் அந்த முயற்சி தானே கட்சியை மேம்படுத்துறதுக்கு உண்டான வழியை தான் பார்த்துட்டு இருக்காரு பொதுச் செயலாளர். அது பண்றாருங்க. எல்லாரோட கருத்தையும் கேட்கிறாரு. எதை கொண்டு வர்றீங்கன்ற டிடிவியை இணைப்பது பற்றி பேசுகிறார்கள் சொல்றீங்களா? பேசுகிறார்கள் சொல்றது இல்ல, பேசுகிறாரு, ஒருத்தர் பேசுறாரு, அதற்கு அவர் மௌனம். அதை ஒரு பெரிய தலைப்பாக மாற்றி பேசுறாங்கல்ல, நான் அது இல்லைன்ற. நீங்க மறுபடியும் அதெல்லாம் பேசிட்டு இதுக்கே வந்து நிக்கிறீங்க. ஆமாங்க ஒரே ஒருத்தர் தான் சொன்னாருன்னு.
இது வந்து ஊடகங்களால் பெரிதுபடுத்தப்படுது, இது விவாதக்குரிய பொருள் அல்லன்னு நான் சொல்கிறேன். புரியுது. நீங்கள் வந்து அதை தூக்கிட்டு விவாதத்துக்குரிய பொருளாக மாற்றாதீங்கன்றேன். புரியுது. எப்படி இணைய முடியும்? டிடிவி இவ்வளோ பெரிய ஆட்களே வெளியில் அமிச்ச ஆள் டிடிவியை கூப்பிட்டு உள்ளே வச்சுக்கிட்டு குத்துதை கொலைதுன்னு அனுபவிப்பாரா? டிடிவி எப்படி வேணாலும் பேசுவார். இல்லை, அவர் தெளிவாக அவருடைய ஒரு எம்எல்ஏவை தூக்குனதுனால இன்றைக்கி தாவேகா அப்படி திட்டிகிட்டு இருக்காரு. நாளைக்கே அவர் மாற்றி கூட பேசுவார். ஒரு காலத்தில் தாவேகோட கூட்டணி வச்சுக்க ட்ரை பண்ணவர். அதனால் இவர் முதலமைச்சராக வேட்பாளராக இருக்க வரைக்கும் நான் வந்து தூக்க மாட்டிக்குவேன்னு. அப்புறம் பார்த்தா சேர்ந்துட்டு அண்ணன் தம்பி சண்டையில் 1000 கொண்டுட்டார். அதனால் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் டிடிவி சசிகலாலாம் நோ என்ட்ரி, அவங்களாம் உள்ளே கிடையாது, ஒன்லி எக்ஸிட் தான். எக்ஸிட். அப்படி இருக்கும்போது இதை விவாத பொருளாக மாற்றுறீங்க. அண்ணாமலை வந்து தலைவர், எப்படி அண்ணாமலை வந்து அண்ணாமலையே நான் என்ன சொல்கிறேன்னா பாஜகவுடைய பிளான் பின்னு தான் நான் பார்க்குறேன். அவர்கள் அண்ணாமலை மூலிமா ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, அவ்வளோதான். இல்லை அண்ணாமலை வந்து சுயம்பு எடுக்கிறாருன்னா அதுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்படணும். இதுதான் நிலைமையை தவிர நீங்கள் வச்சுக்கிட்டு அண்ணாமலை போய் இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்துக்கிட்டு மறுபடியும் அங்கேண்ணா அப்போ நான் எடப்பாடி அதுக்கு எஸ்பி வேலுமணியே பொதுச்செயலாளர் கொடுத்துட்டு போயிடுவார். அண்ணாமலை கூப்பிட்டு வச்சுக்குதுன்னு அவருக்கு நான் பைத்தியமான அவருக்கு இது கூட புரியாமல் உட்காந்து விவாத பொருளாக மாற்றுறது. அது ஏன் விவாதமாக்கணும்னு கேட்குறேன். கண்டிப்பான இது ஒரு புறம் இருக்க அண்ணன் திருமா அவர்களுடைய பேச்சு, நான் திமுக கூட நட்பில் இருக்கேன். எப்போ பேசணுங்களா சொல்லுங்கள். இன்னைக்கு காலையில் எங்கே பேசுனது? காலைல வந்து ரெட்டமலை சீனிவாசன் அவரோட இதுக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு, அங்கே வச்சு பேசியிருக்காரு. திமுக கூட நட்பில் இருக்கேன். நேற்று நான் சொன்னார் கிடையாதுன்ட்டார். கூட்டணி கிடையாது அண்ணன் சொல்லிட்டாரு. ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாரு கூட்டணியில் இல்லைங்கிற ஒரு காரணம். நாங்கள் எங்கே இருக்கோம்னு சொன்னார் அவர். நாங்கள் தாவேக்கா கூட இருக்கோம், கூட்டணினா கூட்டணியில் இருப்போம், இப்போ தொலைமையில் இருக்கோம், உறவுனா உறவுல இருக்கோம்னு சொல்லியிருந்தாரு. அமைச்சர் பதவியாக வாங்கினீங்க? அது அமைச்சர் பதவி அவங்க கொடுத்தாங்க, வாங்கிட்டோம் நாங்கள். இப்போ இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லியிருக்காருண்ணே, திமுக கூட உறவுல இருக்கோம், கூட்டணிங்கிற இருக்கோம், 3 பாயிண்டாகவும் சொல்லிட்டாரு. தாவேக்கா கூட இன்னும் கூட்டணி அமையலை, தாவேக்கா கூட்டணி அமைஞ்சு அதுக்கப்புறம் திங்க் பண்ணுவோம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. திமுக கூட உறவுல இருந்துட்டு எதுக்கு தாவேக்கா கூட அமைச்சர் பதவி வாங்கிட்டு சுகத்தை அனுபவிக்கிறீங்க? ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது. எவனா கேட்டானா? அது யார்? ஜனாதிபதி ஆட்சி வரத்துக்கு இடதுசாரிகள் வெளியிலேருந்து ஆதரிக்கிறாங்க, அந்த மாதிரி ஆதரிக்கலாமே. இது வந்து நட்புறவுலண்ணே. ஆதவ அவர்களோட அழைப்பு. ஆதவ அழைக்கிறாரு, நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க. ஆதவ அழைக்கிறாரு, அவருக்கு தேவைக்கு அழைக்கிறாரு. நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்குறது திமுக கூட்டணியில் இருக்கீங்கன்னா வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்துட்டு போக வேண்டியதுதானே. சரி, இதே வாயி அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிச்சு? சோபாவில் வச்சு பணத்தை கொடுத்தான்னு சொல்கிறீங்க. சோபாவில் எவ்வளோ பணத்தை வச்சு கொடுக்க முடியும்? அப்போ அவர் கூட தெரிந்து போல் எவ்வளோ பணத்தை தான் சோபாவில் அடக்க முடியும். இந்த மாதிரி பேசுறிய துணை முதல்வராக இருந்து இந்த மாதிரிலாம் பண்ணீங்களே, என்னை அளவீட செய்வதற்கு யாருக்கும் தகுதி இல்லாதெல்லாம் சொன்னார். அப்புறம் என்ன கணக்கு இது? உங்களை எதில் கொண்டு போய் சேர்க்கறது? தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணால் அவர்களுடைய வாரிசுகள் தலைமுறையாக தூய்மை பணியாளர் இருப்பாங்க, அதனால் பணி நிரந்தரம் பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு ஆகச்சிறந்த கருத்தை சொன்னவர் தானே நீங்கள். இன்றைக்கி சொல்கிறாரு, இன்றைக்கு சிலர் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் என்னை முதல்வராக்க முயற்சி எடுத்தார்கள், அதற்காக நான் நேரம் கடத்தினேன். ஆமாம், வேற என்ன? அதுக்கு முட்டுக்கட்டை போட நான் தான் இல்லை நேரம் கடத்தினேன் அப்படின்னு சொன்னன்றாரு. ஆமாம், வேற என்ன? நீங்கள் தாங்க நியூஸ் 18 பேட்டியில் சொன்னீங்க. முதல் முயற்சி இப்படி எடுத்தாங்க, ரெண்டாவது முயற்சி எடுத்தாங்க, எதுவும் நடக்கல. அண்ணன் என்ன முயற்சி எடுக்கிறாரு அது புரியல. அதனால் அவருடைய பேட்டி எல்லாத்தையும் எடுத்து பேசுனா ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் ஒரே பேட்டியில் 3 கருத்து சொல்லுவார். அந்த மாதிரி இது என்ன பண்ணுறது? ரைட்டா. இது காங்கிரஸோட பேச்சில் நம்ம பார்த்துட்டே இருக்கோம், வீரியம் கூட்டிகிட்டே போகுது. அது என்னென்னா மெயினாக பார்க்கக்கூடிய மாணிக் தாக்கூர் அவருடைய பேச்சு ஒரு படி மேலே போய் திமுகவுடைய அட்டாக்கை வந்து அவர் வேறு விதமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது என்னங்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு போகிற அளவுக்கு இன்றைக்கி என்னென்னா வேலையில்லா பட்டதாரிகளான திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படிங்கிற வார்த்தையை கூட கொண்டு போயிட்டார். திமுகவுடைய கூட்டணியை பற்றி பேசுகிறதுக்கு பற்றி விஷயங்களில் பயங்கரமாக அடித்து பேசுகிறதாகட்டும், தாவேகாவை பற்றி பேசுகிற விஷயங்களில் கொஞ்சம் இணக்கமாக பேசுகிற விஷயங்களையும் ரொம்ப முன்னேற்ற பாதையில் கொண்டு போயிட்டுருக்காரு தாவேகா காங்கிரஸ் உறவில். எப்படி பார்க்குறீங்க மாணிக் தாக்கூரோட அந்த அட்டாக்கை? நீங்களாம் ஈவிகே சிலங்கன்னு பார்த்துருக்கீங்களா? அவ்வளோதான். 100 ஈவிகே சிலங்கோங்கிறீங்களா? மினி ஈவிகே சிலங்கன், அவ்வளோதான். காங்கிரஸ்காரர்களும் அப்படி தான் அந்த இதுக்கேற்ற மாதிரி மாறுவாங்க. அந்த கூட்டணிக்கு இதுக்காக ஏறி நின்று பேசுவாங்க. நம்ம செல்வ பெருந்தகை பேசாத பேச்சா? மற்றவங்க அதிமுகவை இவங்க தாவேகாவெல்லாம் அவர் என்ன பேச்சு பேசினார்? ஆமாம், அதெல்லாம் சகஜம்தான். அந்த அடிப்படையில் இப்போ இவர் தலைவர், தாவேகாவோட கூட்டணி, அதனால் திமுக அடிக்கிறாரு. இன்னொன்று, திமுக தான் முதல்ல இது ஆரம்பிச்சிச்சு. துரோகிகள் வாங்கிட்டு போயிட்டாங்க, அது திருப்பி அடிக்கிறாங்க. அதனால் ஆதாயம் இருக்கிற வரைக்கும் இது பண்ணிட்டு போனீங்கன்னா திருப்பி அடிக்க தான் செய்வாங்க. அது அவரை விட இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, ஒரு மாநில நிர்வாகி ஒருத்தர். நீ யோசிச்சுப்பார், 67க்கு பிறகு நீ ஜெயித்த ஒவ்வொரு தடவையும் காங்கிரஸ் கூட இருந்துருது. காங்கிரஸ் இல்லாமல் நீங்கள் ஜெயிச்சதே இல்லை வச்சுக்கோங்க. அதுதான் கரெக்டு. அதனால் அவங்க இதை தண்ணியிலே உணர்ந்து பேசணும் அப்படின்னு. ரைட்ண்ணே.
நேற்று கார்த்தி சிதம்பரத்தோட கேள்வினே அதுதான் என்னோட இறுதியான கேள்வியாகவும் இருக்குது. அவரோட பேச்சு தெளிவாக அவர் சொன்னது, எப்போ 5 வருஷம் இந்த ஆட்சியை கலைக்க முடியாது, நாங்கள் யாரும் வாபஸ் வாங்க மாட்டோம், இடதுசாரிகளும் வாபஸ் வாங்காதீங்க, ஆனால் இனிமேல் இந்த மாதிரி அதிமுகலேருந்து எம்எல்ஏக்களை கொண்டு வர்றதுல கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோங்க அப்படின்னு அந்த ஆனாலுங்கிற அந்த யோசனையை தெளிவாக ஒருத்தர் சொல்லியிருக்காரு. எனக்கு எப்போவுமே பிடிச்ச தலைவர்களில் நல்லா பேசக்கூடியவர்னா கார்த்தி சிதம்பரம் தான். ஏன்னா அவர் எந்த காலத்துலேயுமே அவர் மனசில் பட்டதை பேசிடுவார், ப்ராக்டிக்கலாக பேசுவார். நீங்கள் ஐயோயோ மத்திய அரசு வஞ்சிக்கிறது, கோவை மதுரை மெட்ரோ திட்டங்களை வஞ்சித்து விட்டது, ஆச்சா பூச்சா, செல்வ பிறந்தைகள்லேருந்து எல்லாரும் இவர் என்ன சொன்னார்னா, அங்கே எதுக்குங்க மெட்ரோ, ஏன்னா அது ப்ராக்டிக்கலாக தெரியும். நீங்கள் மெட்ரோவுடைய இது 30 கிலோமீட்டருக்கு ஒரு வாகனம் எவ்வளோ வேகத்தில் போகுது, மெட்ரோவில் போனால் 20 நிமிஷம், இந்த வாகனத்தில் போனால் 25 நிமிஷம்னா அங்கே மெட்ரோ தேவையில்லை. ஏன்னா பொதுமக்கள் வாகனத்தில் போகிறதா விரும்புவாங்க, ஏன்னா செலவு. பஸ்ஸில் போனால் 25 நிமிஷம், மெட்ரோவில் போனால் 20 நிமிஷம்னா மெட்ரோவில் 40 ரூபா கொடுத்து போகிறத விட பஸ்ஸில் 7 ரூபா கொடுத்துட்டு போகிறது தான் பொதுமக்கள் விரும்புவாங்க. ரெண்டாவது, சென்னை போன்ற நகரங்களில் மக்கள் பணத்தை பார்க்க மாட்டாங்க, செலவு அந்த திறன் அதிகம். நீங்கள் மதுரையிலையும் கோயம்புத்தூர்லேயும் கொஞ்சம் தாண்டிச்சுன்னா கிராமம் வந்துடும். ஆமாம். அப்போ அவர்கள்ட்ட பணம் இது, பொருளாதாரம்லாம் இது, அதனால் இங்கே தேவையில்லை அப்படின்னு அவர் சொன்னார். ரொம்ப அற்புதமான இது அது கேட்டால் கூட இப்போ தாவேக பாருங்கள், இதுதான் வித்தியாசம் சொல்கிறேன். மதுரை, கோவை, ஓசூருக்கு தேவை, ஓசூர் டு பெங்களூர் கண்டிப்பாக தேவை. ஏன்னா உங்களுக்கு பெரும்பாலும் வேலை செய்கிறவங்க ஐடி பார்க்க வரவங்க ஓசூரில் தான் போகிறாங்க, அதனால் அங்கே தேவை. ஏன்னா ஹைவேஸில் ஆக்சிடெண்ட்டும் அதிகமாக நடக்குது. அதுக்கு மெட்ரோ வந்தால் ஏறி உட்காந்து போயிட்டு அட்டன் பண்ண, டிராஃபிக் பெரிய பிரச்சனை. ஹைவேஸ் தான் சொல்கிறேன், அதான் பெரிய பிரச்சனை. அப்போ அந்த ஓசூரில் நடக்கிற அந்த டிராஃபிக் இருக்குது பாருங்கள், ஐயோ கொடூரம், அதில் நீ நினச்சி கூட பார்க்க முடியாது. அதில் ஆக்சிடென்ட் அதிகமாக நடக்கிறது அந்த கிருஷ்ணகிரி. ஒரு நாள் நான் பார்த்துருக்க அவஸ்தை என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு 6 மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கேன். ஏங்க நான் ஒரு நாள் போய் இறங்குறேன், பிரிட்ஜி மேலே டிராஃபிக் ஜாமுங்க. இதில் போன வண்டிலாம் ரிவர்ஸ் வரும். ரிவர்ஸ்னால் எப்படி, ஏறின மாதிரியே தான் ரிவர்ஸ் வரணும். சர்வீஸ் லைனில் வரான், சர்வீஸ் லைன்லையா அவ்வளோ டிராஃபிக், ஒன்றும் பண்ண முடியல. பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியில் அங்கே வால்யூம் கூட, அதான் பிரச்சனை. ஒன்றுமே நான் சொல்கிறேன், அங்கே ஓலா ஊபர்லாம் போடுறேன், ஒன்றுமே காணும். என்னடான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்கன்றான். இதுதான் இன்றைக்கி நிலமை. அதனால் சென்னை மாதிரிலாம் எல்லாத்தையும் யோசிக்க இல்லை, அவங்க மேகதாதெல்லாம் திங்க் பண்ணாமல் இதை திங்க் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா டெவலப். அந்த மாதிரி இவிஎம் மிஷினாக அவர் சொன்னது 100% உண்மை. அதனால் அவர் சொல்கிறது தான் கரெக்டு. நாங்கள் ஆதரிப்போம். ஏன்னா அவங்களுக்கு ஆதரிப்புக்கு பின்னாடி பொது நலனும் இருக்குது, சுயநலனும் இருக்குது. இடதுசாரிகள் ஆதரிக்கிறதுக்கு பின்னாடி பொது நலமும் இருக்குது, சுயநலமும் இருக்குது. திருமாவளவன் என்ன உருட்டினாலும் சுயநலம் அங்கே இருக்கும், அவர் ஏதோ நலன் இருக்காங்க. ஆமாம், அதே மாதிரி தான் முஸ்லீம் லீக் கட்சியும். இப்போ இவர்களுடைய ஆட்சியோடு போவோம், தேவையான எம்எல்ஏ இழுத்துட்டீங்க, பிறகு எதற்கு இவர்கள் எல்லாரும் கேட்குறது? பல தடவை நம்மளே சொல்லிட்டோம், அடையாளத்தை அழிக்கிறீங்கன்னு. என்னன்னா இங்கே விஜய் மனதை எப்படி மாற்றுகிறாருன்னா, நமக்கு மெஜாரிட்டி வேணுன்ற போர்வையில் லாவகமாக தங்களுடைய தகுதியை கட்சிக்குள்ளே வளர்க்குறதுக்கு வெளியிலேருந்து ஆட்களை உள்ள இறக்குறாங்க. இது புஷியானதே ஓரங்கற்ற ஏற்பாடு. இதை விட தெளிவாக நான் எதுவும் சொல்ல முடியாது. நான் சொன்ன கருத்தை பல பேர் வரவேற்கிறாங்க, நீங்கள் சொன்னதான் கரெக்டுன்னு. கண்டிப்பாக மிக்க நன்றி. நேரத்தை கருத்து